Hi friends, welcome back to my channel. This is Sharbhalakshmi. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரீசன்ட்டா பர்ச்சேஸ் பண்ண ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐட்டம் தான் பார்க்க போறோம். சோ நிறைய ஐட்டம் குறஞ்சோன நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா நியர்பைல இருக்கிற ஸ்டேஷனரி ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ண ஸ்டெப்ஸ் நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன். அண்ட் இது டாம் பிரஷ் பென் செட். சோ ரொம்பவே நீங்க காலிகிராஃபி ட்ரை பண்ணனும், ரொம்ப பிகினரா இருக்கீங்க அண்ட் உங்களோட கிட்ஸ்க்கு ஒரு ஸ்கெட்ச் பென் மாதிரியான ஒரு செட் வாங்கி கொடுக்கணும் அப்படினா இந்த டாம் பென் பிரஷ் பென்னை வந்து நீங்க ட்ரை பண்ண கொடுக்கலாம். அண்ட் இது வந்து ரொம்பவே கலர்ஸ் எல்லாமே யூனிக் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு 14 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அதில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டர்க்கஸ் ப்ளூ, அதுக்கப்புறம் கோல்டன் கலர், இந்த மாதிரியும் ஷேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம நார்மல் ஷேட்ஸ் இருக்கும் இல்லையா, ரெட்டு, பிளாக்கு, க்ரீன், அந்த மாதிரியும் இருக்குது. அண்ட் இதோட ஃப்ரீயாக எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த கேன்சன் ஷீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு 5 பேஜ் இருக்கிற மாதிரி ஒரு நோட் புக் ஷீட் தான். நீங்கள் கேலிகிராஃபிலாம் ட்ரை பண்ணுறீங்க, ரொம்ப பிகினர் அப்படின்னா இந்த ப்ரஷ் பென் செட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு வந்து நீங்கள் ஏதாவது வரைகிறதுக்கு ஸ்கெட்ச் பென் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இந்த டாம் கலர் பென்சில் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம கேலிகிராஃபி பொறுத்த வரைக்கும் அப் ஸ்டோக்கும் டவுன் ஸ்டோக்ஸும் நமக்கு வந்து ஒன்று தின்னாவும் ஒன்று ப்ராடாகவும் கிடைக்கணும் இல்லையா. ஸோ இந்த டிப்பு வந்து அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் கேலிகிராஃபிலாம் ரொம்பவே நல்லா கிடைக்கும் இந்த ப்ரஷ் பெனில். ஸோ கண்டிப்பாக இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் மோஸ்ட்லி அமேசானில் லிங்க் சர்ச் பண்ணி அதில் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் அந்த டாமோட சேர்த்து வந்த கிட். அண்ட் இது இல்லாமல் நான் சில ஸ்டெப்ஸ்லாம் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ட்ரேசிங் ஷீட்டு, எல்லோ கார்பன் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் பென் பென்சில், அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லோ கார்பன் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா 5010. இது வந்து எல்லோ நமக்கு வந்து பிளாக் கலர் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அது வந்து நிறைய ஸ்டெயின் வந்து உங்களுக்கு ப்ளூவும் சரி பிளாக்கும் சரி நிறைய ஸ்டெயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து போர்டில் கிடைக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லோ கார்பன் ஷீட்ஸுக்கு போய்க்கலாம். அண்ட் இது கண்டிப்பாக அந்த இயர்பட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் நிறைய இடத்துல க்ளீனிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில் ஒர்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் இல்லை வந்து ஃபாயிலில் வந்து கம் அப்ளை பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது பென்சில். ஸோ நான் நிறைய ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைன் டிப் பென்சில் தான். மோஸ்ட்லி கேம்லின்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செலோ சுப்ரீம் மெக்கானிக்கல் பென்சில் 0.5 டிப் இருக்கிறது. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபைனாக நீங்கள் வரையணும், அதாவது ஐஸ்லாம் போடணும், அந்த சின்ன ஏரியாக்குள்ளார உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் க்ளீனாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த பென்சில் வரைகிறது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். உங்களுக்கு நார்மல் பென்சில் அப்படின்னா அதுவே வந்து ஒரு திக்காக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு லைட்டாக வரையணுன்னாலும் லைட்டாக வரைய முடியும். அண்ட் அகெயின் கொஞ்சம் டார்க்கன் பண்ணணும் அப்படின்னாலும் டார்க்கர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்கெட்சு. ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த பென்சில் பழகி பாருங்கள். அண்ட் இதோட டிப்பு உங்களுக்கு அதாவது 0.5 சீக்கிரமாக உடையுது அப்படின்னா 0.7 வந்து இதுலேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்குமே நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த நீடிலோட டிப் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும். எஸ். ஸோ இது இல்லாமல் நான் வந்து கேமலில் வந்து கிளாஸ் கலர்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாப்லர்ஸும் வாங்கியிருந்தேன், அந்த ஸ்டாப்லர் பென்னும். ஸோ ஒன்று வந்து 23/8. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பேக்கிங் ஸ்டாப்லர் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கான பென் தான் இது. ஸோ நல்ல ஒரு 8 mm இருக்கிற மாதிரியான பென். ஸோ அப்போ நீங்கள் ஃப்ரேமிங்லாம் பண்ணுறீங்க இல்லை பேக்கேஜ்லாம் நீங்கள் ஷிப் பண்ணுறதுக்கு பேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாப்லர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செலோஃபன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாப்லர் வச்சு சீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக ஷிப்பிங்க்கு இருக்கும். அண்ட் நான் இதோட ஸ்டாப்லர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைல்ஸோட ஸ்டாப்லர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நீங்கள் அதில் ஸ்டாப்லரை இந்த ஹோல்டர் ஏரியாவில் நீங்கள் அந்த ஸ்டாப்லரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் வந்து பிரியவே பிரியாது. அண்ட் மெயினாக இதை நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரேமிங் பர்பஸ்க்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதுவும் அண்ட் இதோட ஸ்டாப்லர் பென்னும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டாப்லர் பின்னு எனக்கு தீர்ந்துருச்சு. ஸோ அதனால் மெயினாக அந்த பென் நான் வந்து வாங்கினேன். அண்ட் அதோட சின்ன ஸ்டாப்லரோட பென்னும் சேர்த்து வாங்கியிருந்தேன். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேசிங் ஷீட்.
ஸோ ட்ரேசிங் ஷீட் வந்து நிறைய மாதிரி கொடுப்பாங்க. அதாவது ஒரு பட்டர் ஷீட் மாதிரி கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து ஒரு மாதிரி ரொம்ப வளவலன்னு கிளாஸ் ஃபினிஷில் ஒரு ட்ரே ஷீட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நார்மலாக பட்டர் ஷீட் மாதிரி இருக்கிறது. ஸோ இதில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஏதாவது ஸ்கெட்சு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ட்ரே ஷீட்டில் உங்களுக்கு ஒரு வேளை கார்னர் ஏரியா அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வளவலன்னு போனீங்க அப்படின்னா அதில் வரைகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் கலர். ஸோ கேமலோடது இது பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சால்வெண்ட் இருக்கிற மாதிரியான கிளாஸ் கலர்ஸ் தான். அண்ட் நீங்கள் வந்து சாரீக்கு கோல்டு ஃபாயிலில் சாரீக்கு மேலே கலர் பண்ணணும் அப்படின்னா எய்தர் வந்து நீங்கள் இந்தியன் ட்ராயிங் இங்க் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிளாஸ் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் நிறைய கிளாஸ் கலர் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுலேயும் இந்த ரெட் அண்ட் க்ரீன் வந்து ரொம்ப ரிச்சாக தெரியும் அந்த சாரீக்கு மேலே. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டி எதுலையாவது யூஸ் பண்ணணும், உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளாஸ் பெயிண்டிங்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த கிளாஸ் வாட்டர் சால்வெண்ட் வந்து ரொம்பவே ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 செட் ஆஃப் கலர், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அவுட்லைனர், அதில் ஒரு ஃபைன் அவுட்லைனர் டிப்பும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஏதாவது 3D கிளாஸ் பெயிண்டிங்லாம் பண்ணுறீங்க, இல்லை வந்து தாஞ்சூர் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த கிளாஸ் பெயிண்டிங் கலர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கும் வந்து இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு நல்லா க்ளீனாகவே தெரியும் அந்த ஃபைன் அவுட்லைனர். ஸோ மெயினாக நான் இது வந்து கிளாஸ் பெயிண்டிங்க்குன்னு வாங்கலை. மெயினாக நம்ம தாஞ்சூர் பெயிண்டிங்கில் நம்ம ஃபாயிலுக்கு மேலே கலர் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வாங்கியிருக்கேன். அண்ட் மோஸ்ட்லி வாட்டர் பேஸ் வாங்கிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிகினர்னால் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சால்வெண்ட் பேஸோட. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டர் கலர். ஸோ இந்த போஸ்டர் கலர்ஸில் எனக்கு ஏற்கனவே இருந்து எனக்கு ஃபினிஷ் ஆன கலர்ஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சின்ன பாட்டில் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். அண்ட் ரிப்பீட்டடாக இருக்கிற கலர்ஸ்லாம் வந்து அதே மாதிரி நமக்கு கிடைக்காம ஆட் ஷேட்ஸாக இருக்கும் இல்லையா, அதையுமே நான் வந்து இதில் வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கார்லெட் ரெட். ஸோ பேக்ரவுண்டுக்கெலாம் நம்ம ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணுவோம், அது அடிக்கடி நிறைய தீர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஒரு 393 ஷேட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கார்லெட் ரெட். அண்ட் அடுத்த ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டர் ஒயிட். அண்ட் இது ரொம்ப கம்மியாக எங்கேயாவது எனக்கு வந்து பெரிய பாட்டிலில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கலர் யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது நிறைய அந்த கலர்ஸ் ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டு இருப்போம், டக்குன்னு ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த சின்ன பாட்டில். அடுத்தது வந்து பர்ஷியன் ப்ளூ ஷேட் நம்பர் 351. இதுவும் வந்து எனக்கு பெருசு கிடைக்கல, அதனால நான் சின்னது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்தது வைலட் கலர் 451 ஷேட் நம்பர். ஸோ இதுவுமே வந்து கர்டைன்ஸ்க்கு, சாரீக்கு, போல்ஸ்டருக்குலாம் ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரசன்ட் பிங்க் கலர். ஸோ நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து நார்மலாக பிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்பெஷல் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரசன்ட் பிங்க், உங்களுக்கு பார்த்தாலே நல்ல கலர் நல்ல தெரியும், ஒரு பளிச்சுன்னு ஒரு ஷேடில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் ஷேட்ஸ்லாம் வாங்கி போஸ்டர் கலரில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோட ரிசல்ட் வந்து இன்னமுமே புது ஷேட்ஸாக கிடைக்கும் உங்களுக்கு. பேக்ரவுண்ட் வேறு எங்கேயாவது அந்த கர்டைன்ஸ்லையோ இல்லை போஸ்டர்லையோ ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ கலர் வந்து ஒரு ரிச்சாக நமக்கு வந்து புது ஷேடாக நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்தது ஃப்ளஷ் டிண்ட் 128 ஷேட் நம்பர். ஸோ நம்ம ஸ்கின் டோன்லாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா மிக்சிங் மீடியம். ஸோ இப்போ நான் வந்து கோல்ட் பவுடர்லாம் டஸ்டிங் பவுடர்லாம் நான் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த மிக்சிங் மீடியமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது பவுடர் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும், அது வந்து டேரெக்டாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுக்கு வந்து மிக்சிங் மீடியம் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கான மீடியம் தான் இது. ஸோ இதை அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலரிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவுமே வந்து கேமல் பிராண்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ஐட்டம்ஸ். அண்ட் இதோட லிங்க் எல்லாமே நான் அமேசானில் சர்ச் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாமே நம்ம வந்து எப்படி சொல்கிறது, காமனாக யூஸ் பண்ணுற ஐட்டம் லைக் இந்த டிப் பென்சிலாக இருக்கலாம், அண்ட் அதுக்கப்புறம் இந்த கேம்லின் அந்த கிளாஸ் கலர்ஸாக இருக்கலாம், அண்ட் அந்த ட்ரேசிங் ஷீட், இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறது, அடிக்கடி தீந்துட்டே இருக்கும். ஸோ அதனால் எதர் உங்களுக்கு நியர்பை ஸ்டேஷ்னரியில் கிடச்சாலும் ஓகே, அப்படி இல்லை உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் எஸ், ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம். உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.